அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஒட்டஞ்சத்திர தொகுதியோட 7வது முறையா ஜெயிச்ச எம்எல்ஏ அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அர சக்கரவாணி அவர்கள் 7வது முறை ஜெயிச்சதுக்கு நன்றி சொல்ல வந்தாரு. நானே வாழ்த்துக்கள் சொல்றேங்க. எந்த முறையில நீங்க ஜெயிச்சிருந்தாலும் சரி, ஆனா 7வது முறையா ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களோட அரசியல் யுத்திகள், உங்களோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே. இப்ப அவர் இந்த செகண்ட் எங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிற எங்க ஊர்ல தலைவாசல்ல அத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துல சாக்கடை தோண்டி போட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. இதுல 2-3 பேர் வேற உள்ள விழுந்துட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நூலிலையில உயிர் தப்பிச்சாங்க. அந்த இடத்துல அவ்வளோ கேவலமா இருக்குது. நல்லா மக்கள், அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே, அரசியல்வாதிகள் திருந்த மாட்டாங்க என்னைக்குமே. மக்கள் திருந்துங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கேட்டிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, ஏங்க இப்படி இருக்குதுன்னு. சாப்பாடு, அதாவது சாப்பாடு நான் குறை சொல்லல, சாப்பாடு எல்லாரும் கொடுக்கறாங்க, எல்லா அரசியல்வாதியும் கொடுக்கறாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஆனா சாப்பாடு வாங்கறதுக்கு முதல்ல அடிப்படை தேவைகளை கேளுங்களே. டிச்சு அப்படி கிடக்குது, நாரி கிடக்குது, அந்த இடத்துல நின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு போறாங்க. அவர் நம்ம சட்டமன்றத்துக்குரியவர், ஒன்னும் அந்த கட்சிக்குரியவர் கிடையாது. அவர்கிட்ட கேளுங்க. யாருமே கேட்கறது இல்ல. நான் போய் கேட்கலான்னு நினைப்பேன், ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ நான் அரசியல் ரீதியா வம்புலுக்கு வர்ற மாதிரியே பேசுவாங்க. அதனால இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன், அன்பார்ந்த அர சக்கரபாணி அவர்கள் எம்எல்ஏ அவர்களே, ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு இனிமேலாவது நீங்க 6 முறை ஜெயிச்சீங்க. உங்க கட்சி ஆளுங்கட்சியா இருந்தது, போச்சு, வந்துச்சு, அதெல்லாம் விடுங்க. 7வது முறையா ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. நல்லபடியா இந்த தொகுதியில உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே 40 சில்லற வாக்கு வித்தியாசத்துல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு, அது பெருசு இல்லைங்க. நீங்க 7வது முறையா ஜெயிச்சிருக்கிறீங்க. அது நீங்க எப்படி வெற்றி இருந்திருக்கணும்? இந்த தொகுதியோட அத்தனை மக்களும் உங்களை கொண்டாடுற மாதிரி நீங்க நடந்திருந்திருக்கணும். அந்த 2 லட்சம் வாக்காளர்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்திருந்திருக்கணும். அப்பதான் நீங்க உண்மையிலேயே அரசியல் செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்களுக்கானவரா இருங்க, ஒரு கட்சிக்கான எம்எல்ஏவா இருக்காதீங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க எல்லா மக்களையும் பாருங்க. கட்சிக்காரங்கள நின்னுட்டு போகாம மக்களுக்கு என்ன தேவை நின்னு இருக்கிறீங்களா அந்த இடத்துல? பாத்திருப்பீங்கல்ல, கண்டிப்பா பாத்திருப்பீங்க. நீங்க உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஊருக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை ஒருத்தர் சொல்லட்டும் இல்லாம நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான வேலையை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் இருந்தாலும், கட்சி ரீதியான எதிர்ப்புகள்